முதல்ல இதை போய் என் மகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி சரி, வேலையை பாருங்க. இன்னைக்கு லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நாய் கஸ்டமர் எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கு. நான் போய் அவளை கவனிச்சுக்கிறேன், நீங்க சமையலை கவனிச்சுக்கோங்க. சரி மாடனு, அந்த திண்ணிமுடா எருமை பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு ஹோட்டலை அடைச்சு தான் போட்டுருந்துருக்கணும். ஏக்கா இட்லி ரெடியா? எல்லாம் ரெடி. குடியரசு தினத்தை சுதந்திர தினம் நான் சொல்லிட்டு போறேன். புரியல தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். எலே முருகேசா, எலே முருகேசா, வாழ வெளியே. ஏதோ உன்கிட்ட தான் காசு இருக்குன்னு ஓவர் திமிர ஆடிக்கிட்டு தெரிஞ்ச. காசு யாருக்கிட்ட தானே இல்ல. உன்கிட்ட நேத்து இருந்த காசு இன்னைக்கு ஏங்கிட்ட இருக்குல்ல. வந்து நாயாட்டமா வாங்கிட்டு போல. எலே முருகேசா. அடடே பங்கஜக்காவா, வாங்க 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 வாங்க. உங்க வரவை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருந்தேன். காசுக்காக மனுஷன்னு பார்க்காம என்னென்ன வார்த்தை பேசுனீரு. என்னைய எந்த நிலைமைக்கு ஆளாக்குனீரு. அந்த காசை எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கல. என்ன பங்கசக்கா, சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு. பணம் கைக்கு வரவுமா? அதே பணம் என்கிட்ட இல்லைன்னு தானே என்ன அத்தனை கேள்வி கேட்ட? என்ன சொன்ன? ஏன் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவியா? ஏன் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்துறதுக்கு நீ யாருல? இந்த காசுனால தானே என்ன அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட? பங்கசக்கா, நீங்க ஆதங்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் கொடுத்த காசை கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய வசனம்? அவன் கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி கட்டி வைக்க அந்த வீட்டை ஒரு கடனுக்காகவும் கஷ்டத்துக்காகவும் வந்து அடமானம் வச்ச 1008 நொட்டம் சொல்லி அதை இடிக்கிற வரைக்கும் போறோம்னு சொல்றியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனால? வயசானவனை கூட பார்க்காம என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்க, எம்புட்டு துன்புறுத்தியிருக்க, வார்த்தையால எம்புட்டு கொண்டிருக்க. உன்னால எத்தனை ராத்திரி எத்தனை பகல் நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? அதுக்கு என்னக்கா செய்யறது? காசை கொடுத்தவன் கடன் கொடுத்தவன் கேட்கத்தான் செய்வேன். நீ வாங்கினவள்ல சரியா இருந்திருக்கனே. சரி சரி, இப்பவாது கொண்டுட்டு வந்து கொடுத்தியே. ஆமா, இது யாரு கொடுத்தா? அந்த குஷ்பு தானே? காசை யாரு கொடுத்தா உனக்கு என்ன? பணத்தை எடுத்துக்கிட்டு என் பத்திரத்தை கொடு. கொடுக்குறேன். பணமெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எதுவும் சீட்டிங் இல்லையே? சீட்டிங் போடுறது ஏமாத்துறதெல்லாம் எனக்கு தெரியாது. நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வந்த பங்கசம் யாரை பத்தி என்ன வார்த்தை பேசுற? அதனாலதான் பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன்னை களவாணி பட்டம் கட்டுனாங்களோ? ஊரே எனக்கு களவாணி பட்டம் கட்டினாலும் எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வந்து நிரூபிச்சுட்டா குஞ்சாயி. இதுக்கு மேலேயும் அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடு. ஊரே சொன்னா கூட பிரச்சனை இல்ல. ஆனா உள்ளவங்களும் சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுதான் உங்க லட்சணை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, அதை பத்தி எனக்கு என்ன பேச்சு? பணத்தை கொடுங்க. எண்ணி பார்த்துட்டு பத்திரத்தை தர்றேன். இந்த உன் பணம் இந்த மாசத்துக்கான வட்டியோட சேர்த்து கொண்டுட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கிட்டு என் பத்திரத்தை கொண்டுட்டு வா. பத்திரத்திலேயே குறியா இருக்கீங்களே பங்கசக்கா, பணத்தை எண்ணி பார்க்க வேணாமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, பெட்டியை திறங்க. எத்தனை முறை வேணா எண்ணி பாத்துக்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பணம்னா கரெக்டா இருக்கணும் பத்தியா? அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. எண்ணி பாத்துக்கிறேன். மொல்ல மாறி பை, காசுக்கு எப்படி சாசு மாதிரி தெரியுது எம்பரு. 2 4 6. ஓகே 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 ஓகே, எல்லாம் சரியா இருக்குக்கா, சரியா இருக்கு. பரவாயில்லையே, பண விஷயத்துல அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றதுக்குள்ள 2 கட்டை எடுத்து உள்ள அமைக்கிருவேன்னு நினைச்சேன். சரியாத்தான் வச்சிருக்க. பத்திரத்தை கொண்டா. வருவேன்னு தெரியும், எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இரு பொறுமையா எடுத்துட்டு வரேன். இருட்டு பைய, என்னென்ன பேச்சு பேசி என்ன அசிங்கப்படுத்திவிட்டியா? எல்லாத்துக்கும் காரணமே இவன் தானே. ஏக்கா இந்தாங்க பத்திரம், எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் புருஷன் கட்டின வீட்டை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவனா பார்த்து குஞ்சாய் உருவத்துல எனக்கு ஒரு வழியை விட்டுருக்கேன். தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை அர்ச்சனை அபிஷேகங்களையும் குஞ்சாய்க்குத்தான் செய்யணும். இந்த வாரம்மா வாரேன். நான் அந்த கடையை திறந்ததுக்கு அப்புறம் எங்க எப்படி எப்பேற்பட்ட இடத்துல இருக்கலான்னு கனவு கண்டுட்டு வந்தேன். இவளுக்கு என்னடானா வந்து நடு ரோட்ல அரிசிக்கு காக்கா விரட்ட விட்டுட்டாளுகளே. ஏமா ஹாரன் அடிக்கிறது கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க. ஹாரன் அடிக்கிறது கண்ணுக்கு எப்படிங்க தெரியும்? காதுக்கு தான் கேட்கும். என்னம்மா லந்தா, நடு ரோட்ல இப்படி அரிசி வச்சுட்டு உட்காந்துருக்க? நாங்கெல்லாம் போற வர வேணாமா? இது நாங்க கொடுமையா இருக்கு. எங்க கடை வாசல்ல தானே நான் விரிச்சிருக்கேன். வாசல்ல விரிச்சிருக்கியா? நடு ரோட்ல விரிச்சு வச்சுட்டு வாசல்ல விரிச்சுட்டு இருக்கேன்ற. இங்க பாருங்க, அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற இடம் அவங்களுக்கு தான். எங்க கடை வாசல்ல இருக்கிற ரோடு எங்களுக்கு தான் சொந்தம். நாங்க அரிசி காயப்படாம நீங்களும் வந்து காயப்படுவீங்க. என்னம்மா உன் கூட காலையிலேயே ரோதனையா போச்சு. நாங்கெல்லாம் எப்படி ரோட்ல போறது? அது உங்க பாடு. எங்களை கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அப்படி ஓரமா போங்க, இல்லைன்னா சைட்ல போங்க.
ஹலோ யார் மணி நடு ரோட்ல வந்து உட்கார்ந்து கடையை போட்டுக்கிட்டு இருக்க? அப்படியே ஏத்திட்டு போனா என்ன ஆகும் தெரியுமா? என்னது ஏத்திட்டு போவியா? ஓ இதானே உன் அப்பா முட்டரோடா? ஓ உன் அப்பா மட்டும் ரோடா இப்படி உட்காந்து நடு ரோட்ல காய போட்டுக்கிட்டு இருக்க? இது என் அப்பா முட்டரோடலாம் இல்ல, எங்க அவுட் ரோடு, எங்க கடை ரோடு. என்ன இது மெண்டல் போல் இருக்குனே, இதுகிட்ட எல்லாம் நின்னு பேசிட்டு இருக்கியே, அப்படியே ஏத்திட்டு போக வேண்டியதானே? ஏய் போண்டா மண்டையா, யாரா நீ? எங்க ஏரியாவுக்கு வந்து என்னவே பேசிக்கிட்டு இருக்க? அப்படியே 2 குத்து குத்துனு வச்சுக்க, 2 பக்கத்துல இருக்கிற கண்ணமும் உள்ள ஓடிடும். ஓ குத்திரியா? எங்க குத்து பாப்பா? என்ன உருளைக்கிழங்கு நின்ற இடத்துல இருந்தே அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அசையுது. அம்மா இங்க பாரு, எனக்கு 1008 வேலை இருக்கு, டைம் ஆச்சு. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு கிளம்புறியா இல்லையா? ஏன் கடை வாசல்ல நான் விரிச்சு காய போடுறேங்க, உங்களால முடிஞ்சா ஓரமா போங்க, என்னால எல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது. அடனே வனசா, என்னடி வெளியில சத்தம்? என்னாச்சுக்கா வேலை நேரத்துல இங்கே வந்து நிக்கிற? இல்லடி நெடுவாளியா அரிசி அலைஞ்சு காய வைக்க சொன்னோம்ல இடியப்பத்துக்கு, போனவ ஒரே சத்தமா கிடக்கு, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். காக்கா குருவி கூட நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கேன், அது பேசுறது நின்று நீ கேட்டுக்கிட்டு இருக்கியாக்க? வாக்கா உள்ளே போய் வேலை பாப்பான், நேரம் ஆச்சு. இல்லடி சத்தம் பலமா கேட்டுச்சு. இந்த பொம்பளை இதுக்கு மேல உனக்குள்ள விடக்கூடாதுடா, விட்டு ஏத்திட்டு போவான் வாடா. ஓஹோ ஏத்து வாங்கலாம்ல, ஏத்த தெரியாம நான் யாரு என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. எங்க ஏத்து பாப்போம், ஏத்து ஏத்தியா ஏத்தியா. செத்த விட வெளியே விட்டதுக்கு அவ வேலையை கட்டிட்டாக்கா. ஓடியா ஓடியா ஓடி போய் என்னன்னு பாப்பா, இல்லைன்னா கடையை காலி பண்ண வச்சிருவா. ஐயோ நான் விட்டு காய போட சொல்லும் போதே நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன், எதையாவது இழுத்து விட்டுருவாளேன்னு. இந்த இழுத்துட்டாலே இவ ஒரு ஆளுன்னு இவள்கிட்ட சொன்ன பாரு, இதுக்கு நம்மளே இந்த வேலையை செஞ்சிருக்கலாம்க்கா. சீக்கிரம் ஓடியா, என்னாச்சுன்னு பாப்போம். நான் யாரு என் பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா? அப்படியே உன்னை வீடு கட்டுன்னு நினைச்சுக்க, சும்மா சுத்தி சுத்தி கட்டுவேன். முதல்ல நில்லு தம்பி, அப்புறமா வந்து சொல்லு. ஆளையும் மண்டையும் பாரு, உருளைக்கிழங்குக்கு கை காலம் முளைச்சது மாதிரி. எடி எருமை, என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா இங்க பாருக்கா, நடு ரோட்ல நம்ம அரிசியை காய போட்டதுக்கு உங்க அப்பா மட்டும் வீட்டுல காய போறியா, ஆத்தா வீட்டுல காய போறியான்னு சண்டைக்கு வராங்கக்கா. நம்ம கடை வாசல்ல தானே நம்ம காய போடுறோம், நம்ம கடைக்கு முன்னாடி இருக்கிற ரோடெல்லாம் நம்ம ரோடு தானக்கா. நல்லா சொல்லு உங்கள்கிட்ட. ஹலோ ஹலோ அண்ணாத்தே, நம்ம ஏரியாக்கு பக்கத்து ஏரியால ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அண்ணாத்தே. உடனே கிளம்பி ஒரு 5-6 லாரி எடுத்துக்கிட்டு பின்னாடியே வா, நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு கொலை விழுகிறது கன்ஃபார்ம். உருளைக்கிழங்கு என்ன மிரட்டுறியா? யாருக்கடா போன் பண்ற? ஏய் எருமை, அக்கா ஆளையும் சைஸையும் பத்தியா, ஏதோ நம்மள மிரட்டி பாக்குதான். நம்ம கிட்ட எல்லாம் அதெல்லாம் நடக்குமா? அப்படியே ஓங்கிக்கிட்டு குடுத்தனே இவன். ஏன்டி ரோட்ல நின்று வம்பிழுத்துக்கு நிக்கிற? உனக்கு பின்னாடி எத்தனை வண்டி நிக்குது பாரு. அக்கா அதுக்காக நம்ம அரிசி காய வைக்காம இருக்க முடியுமா? 4 நாளா மந்தரமா இருக்குக்கா, கடைக்கு ஒண்ணு வியாபாரம் ஓடல. அரிசியை காய வச்சா தானே இடிபத்து கரைக்க முடியும். எனக்கு ரோட்ல போற வண்டியை பூரா நிப்பாட்ட சொல்லுச்சா? ஹலோ வந்துட்டேதல, அப்படியே வந்து யூ டர்ன் எடு. அங்கனக்குள்ள தான் நிக்கிறேன், ஒரு ஹோட்டல் இருக்கும் பாரு, அந்த ஹோட்டல் வாசல்ல நிக்கிறேன் பாரு. அக்கா இன்னைக்கு நம்ம சாவ போறது நெசம்க்கா. குட்ட பையன் யாருக்கு போன் அடிச்சு கூப்பிடுறேன். தம்பி யாரு நீங்க? யாருக்கு போன் அடிக்கிறீங்க? என்னம்மா சிரிச்சு மழுப்பலான்னு பாக்குறியா? அந்த பையன் போன் பண்ணட்டும். உங்க ஆளுகள்லாம் என்னம்மா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கடை நடத்துறீங்களா இல்ல அராஜகம் நடத்துறீங்களா? சாரு அவன் நல்லவன் நினைச்சீங்களோ? அவ ஒரு பைத்தியம். கடையில அப்பப்ப வந்து நின்று காசு ஏத்துக்கிட்டு இருப்பா, நாங்க விரட்டி விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதோட இப்படி அரிசி தவசின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வாசல்ல போட்டுக்கிட்டு காசு கொடுத்தாதே என்னை விடுவோம்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு மெண்டலு. அது பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க யாருக்கோ போன் அடிக்கிறோம்ங்கறியா? என்ன மெண்டலா? ஐயா ஆமாப்பா, அது லூசு மட்டும் இல்ல, மெண்டலு பைத்தியம் கிறுக்கு. அதுக்கு பைத்தியம் பிடிச்சி முத்தி போய் கிடக்கு. ஏர்வாடியில ஒண்டி சேர்க்க சொன்னா அவங்க மாமியா சேர்க்காம வச்சிருக்காங்க. நாங்க அரிசியை தள்ளி போட்டுக்கிறோம், நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓ பைத்தியமா? அதான் கிறுக்கு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துச்சு. இனி யாரும் அடியால கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளி இருந்தா என்ன ஆயிருக்கேன்? கடை கண்ணியெல்லாம் என் பையில நொறுக்கி விட்டு போறாங்க நொறுக்கி. சரிங்க தம்பி, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. இந்த கிறுக்கு பண்ணனதுக்கெல்லாம் கடையை என்ன செய்ய முடியும்? நாங்க நல்ல முறையா வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்க கடையெல்லாம் எதுவும் செஞ்சு விடாதீங்க. சரிம்மா சரிம்மா, இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் வெளியில விடாம ஒழுங்கா வீட்டாளுகள்கிட்ட சொல்லி சங்கிலியை போட்டு கட்டி போட சொல்லுங்க. கிறுக்கெல்லாம் வெளியில விட்டுக்கிட்டு தள்ள சொல்லுங்க, எல்லாத்தையும் வண்டி எடுக்கணும். சரிங்க சார், இந்த தள்ளி போட்டேன், நீங்க எடுத்துக்கிறங்க. அக்கா நான் என்ன பைத்தியம் மாட்டி? அக்கா இந்த பைத்தியத்தை அங்கிட்டு ஓரமா ஒதுக்கி போடுக்க, அவங்க எல்லாம் போகட்டும். சாரு நீங்க எல்லாம் போங்க, இந்த பைத்தியத்தை நாங்க ஓரமாக்கிக்கிறோம். இனிமே இந்த பைத்தியம் உனக்குள்ள நின்றுச்சு, அடிச்சு தூக்கி வச்சுட்டு போயிருவேன் அப்புறம். இல்ல இனிமே எங்கிட்ட வராம நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ ஏய் மச்சான், வேணாண்டா, இது உண்மையாவே ஏதோ பைத்தியம் போல் இருக்கு, மெண்டலாம். அதனாலதான் நம்ம கிட்ட சவகாசம் வச்சிருக்காங்க. இல்லைன்னா விட்டுருவோமா? பாத்துக்கலாம், அடுத்த முறை ஏதாவது நடந்தா பாத்துக்கலாம். ஓகே மாப்ள, வைங்க. சிக்கன் வைக்கட்டுமா? இல்ல சாவி, போதும் இதுக்கு மேல எதுவும் வேணாம். ஐயோ என்னங்க நீங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டீங்க.
வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் சாவி. இதுக்கு மேல எப்படி சாப்பிடுறது? போதும், நீ சாப்பிடு. அப்பாவுக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாருங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்பா காலையிலேயே கிளம்பி போய் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஏதாவது சாப்பிடலாம்ல. மட்டன்லாம் லிமிட்டா தான் சாவி சாப்பிடணும், ஃபேட் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபாரின்ல என்ன டெய்லி மட்டன் சிக்கனுமா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? ஊருக்கு வரும்போது தானே சாப்பிட்றீங்க. நல்லா சாப்பிடுங்கங்க. அத்தை சமையல் சூப்பரா இருந்தது, நல்ல வயிறார சாப்பிட்டேன். போதும். என்ன மாம்ஸ், சாப்பிட்டீங்களா? சாப்பாடுலாம் ஓகேவா? வா மாப்ள, நீனும் சேர்ந்து சாப்பிடலாம், உட்காரு. இல்ல மாம்ஸ், இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் வளர்ந்த மாடு, வாடா வந்து உட்காரு சாப்பிடு. மச்சான் கூட சேர்ந்து சாப்பிடலாம்ல. நான்வெஜ் எல்லாம் ஹெவியா வேற இருக்கு. நான் இப்ப சாப்பிட்டேன்னா அப்புறம் அவளும் உட்காந்து சாப்பிட மாட்டா. அவ சாப்பிடும் போது சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் கரெக்டு தான். அவன் அந்த ஈரெல்லாம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாடா. நல்லா எடுத்து வச்சு சாப்பிட சொல்லு. அவளுக்குன்னு தனியா ஈரல் பெரட்டிருக்கேன், சரியா? என்ன மாப்ள, அநியாயத்துக்கு பொண்டாட்டி தாசன் ஆயிட்ட போல் இருக்கேன். ஆமா ஆமாங்க, ரொம்ப ஓவரா தான் போறான். ஏய் ஏய் ஏய், ஆள் கிடைக்கவும் உடனே ஓட்ட ஸ்டார்ட் பண்றியா? கொன்றுவேன். ஆமா, இவ்வளவு நாளும் உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தல, இப்ப பத்தியா என் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு. என்னங்க என்னங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்னங்க என்னங்க. இந்தரா, என்னாச்சுமா? ஆஹா, எப்போதும் போல கால் பிடிச்சி இழுக்குதுங்க, வலிக்குது. இந்தரா என்னாச்சு? அவி, கால் வலிக்குதான், கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டுட்டு வரியா? நான் இதை எடுத்துட்டு வரேன்டா, நீ அவளுக்கு கொஞ்சம் நீவி விடு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னாச்சு என்னாச்சு சாவி? ஐயோ தள்ளுங்க, அவளுக்கு கால் பிடிச்சி இழுத்துக்குச்சு. தள்ளுங்க, சீக்கிரம் போய் சுடுதண்ணி வைக்கணும். ஒன்னும் இல்லடா, பொறுமையா இரு, அப்படியே நீவி விட்டுக்கிறேன். வலிக்குது, வலிக்குதுங்க அம்மா. ஏய் மாப்பிள்ள, என்ன ஆச்சுடா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல மேம், அந்த அளவுக்குலாம் ஒன்னும் இல்ல, எப்போதும் வர்றதுதான். கொஞ்ச நேரம் நீவி விட்டு சுடுதண்ணி வச்சு விட்டா சரியாயிரும். ஒன்னும் இல்லம்மா, சரியாயிரும். அம்மா, நரம்பு பிடிச்சி இழுக்குதுங்க. அப்பா, கால் வலிக்குது. சரியாயிரும். ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். என்னங்க, கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் எந்திரா, ஒத்தரம் கொடுக்கலாம், எந்திரி. டேய் இந்தா, இந்த சுடுதண்ணி பிடிச்சிக்கோ, நான் அப்படியே ஒத்தரம் கொடுக்குறேன். அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். கவனமா புடி. சரி சாவி, நீ கொஞ்சம் பார்த்து கொடு. ஒன்னும் இல்லடா, எப்போதும் வர்றது தானே, ஏன் பதட்டப்படுற? சரியாயிரும், விடு. ரொம்ப அழுகுறா. சரியாயிரும், ஃப்ரீயா விடு. நீ பயந்து அவளையும் பயமுறுத்திராத. ஒத்தரத்தை நல்லா புடி, சூடா இருக்கு. அண்ணி, ரொம்ப வலிக்குது அண்ணி. ஒன்னும் இல்லம்மா, ஒத்தரம் கொடுத்தா சரியாயிரும், சரியா? ஃபீல் பண்ணாத, சரியாயிரும். ஓகே, கூல், நார்மலா இரு. ஒன்னும் பண்ணாத, அவ்வளவுதான். ஆமா, சுடுது. இல்ல ஒன்னும் இல்ல, லைட்டா வெதுன்னு தான் வச்சிருக்கேன். ஒன்னும் பண்ணாது. சுடுது அண்ணி, சுடுது. வெதுன்னு தான் நீண்டரா இருக்கு. ஒன்னும் இல்ல, விடு. வலு, ஓகேவா? நார்மல் ஆயிட்டியா இல்ல ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லைங்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளவுதான், சரியாயிரும், விடு. எல்லாருக்கும் வர்றது தானே. ஓகே, நார்மலா இருக்கியா? இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாண்டி. இல்ல நீ பரவாயில்ல, இப்போ ஓகே தான். சரி, ஒன்றும் பண்ணாது. ஒத்தரம் கொடுத்துருக்கோம்ல, மேடம் கொடுத்த ஆயின்மெண்ட் கீழே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் போட்டு விடுறேன், தூங்கு கொஞ்ச நேரம், ஓகேவா? அண்ணி, பசிக்குது அண்ணி. ஏய், அவ காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் இரு. காலையில இருந்து சாப்பிடலையா? என்ன தாண்டி பண்ற சாப்பிடாம? நீ வாமிட்டா இருந்ததுல, அதான் சாப்பிட பிடிக்கலன்னு அப்படியே பட்னியா கிடப்பியா? உனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. உங்க அண்ணன் வந்திருக்காருன்னு நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். உன்னை கண்டுக்க முடியலங்கிறதுக்காக இப்படிதான் பட்னியா கிடக்கிறதா? அம்மாவும் பாக்கலையா உன்ன? இல்ல நீ பரவாயில்ல, இப்ப சாப்பிட்டுக்கிறேன். சரி, அவன் கூட இருக்கட்டும், நான் போய் எடுத்துட்டு வரேன், இரு. இல்ல நீ இப்ப பரவாயில்ல, நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீ உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். தண்ணியை கொடுறா, நான் கொண்டு போய் வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீ உட்காந்து கொஞ்சம் காலை மட்டும் பிடிச்சி விட்டுக்கிட்டு. சரி சாவி. கூடு, பயப்படாம தைரியமா இரு. நீ பயந்து அவளையும் பயமுறுத்திடுவ போல. அடிக்கடி வருதுன்னு சொல்றாடி, அதான். எல்லாருக்குமே வரும்டா, ஒன்னும் இல்ல, நார்மல் தான். டாக்டரே நார்மல் தானே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன இருந்தாலும், டாக்டரை விட உனக்கு ரொம்ப தெரியுமா? தள்ளுங்கிட்டு ஒரேதான் ஓவரா பண்ணுவான். சரி, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன், நீ அவளை போய் பாருப்போ. என்னங்க நீங்களும் ஒரு மாதிரி நிக்கிறீங்க? உங்க தங்கச்சி பார்த்து நீங்களும் பயந்துட்டீங்களா? ஒன்னும் இல்ல, எப்போதும் அவளுக்கு இப்படிதான், அடிக்கடி காலை கையெல்லாம் பிடிச்சி இழுக்கும். சரி வாங்க, நம்ம போலாம், அவன் பாத்துப்பான். உங்களுதான், வாங்க போலாம், அவன் பாத்துப்பான். ஓகே வாடா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? இல்லைங்க, எப்போதும் போல நார்மலா ஆயிடுச்சு. லூசு, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு அழுகுற? ஷப்பா, 4 நாளைக்கு ஒரு தடவை இந்த நயன்தாரா பயமுறுத்தலைன்னா சும்மா இருக்க மாட்டேங்கிறா. முதல்ல இவ உடம்ப தேத்தணும். சாவித்ரி, எங்க பாப்பா ரூம்ல இருக்கா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அந்த சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
நீ என்ன பைத்தியமா சாவி? என்னாச்சு? நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியான்னு கேட்டேன். என்னாச்சுங்க? அவன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா அவன் ஓடுறான், ஓகே. நீ ஏண்டி ஓடுற? இதுதான் விஷயமா? நான் கூட என்ன ஓன்னு பயந்துட்டேன். அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கு நம்ம ஓடாம யாருங்க ஓடுறது? அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஓடுறான், நீ ஏன் ஓடுற? அவன் என் தம்பி பொண்டாட்டி, அவளை நம்ம தானே பார்க்கணும். கால் எப்படி இழுத்துக்குச்சு பார்த்தீங்கல்ல, நல்லா வீங்கிருங்க. அடிக்கடி இப்படிதான் 4 நாள் விட்டு 5 நாள் விட்டு கால் இழுத்துக்குச்சுன்னு சொல்லி ஒரே கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு நீவி விட்டு லேசா காலை பிடிச்சி விட்டோம்னா சரியாயிடும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் உன்னை பதில் கேட்டேன். அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஓடுறான், நீ ஏன் ஓடுற? என்னங்க நீங்க? நம்ம விக்கி பொண்டாட்டிக்கு நம்ம பார்க்காம யார் பார்க்கறது? தள்ளுங்க, நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். ஷோ, டாக்டர் அன்னைக்கே சுவரட்டி கொடுங்க, இதுக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. நான் தான் சுவரட்டி கிடைக்கலன்ட்டு விட்டுட்டே இருந்துட்டேன். இந்த ஈரல் பண்ணதுக்கு பேசாம சுவரொட்டியாவது வாங்கி பண்ணியிருந்திருக்கலாம். நாளைக்கு அப்பாவை போய் உடனே வாங்கிட்டு வர சொல்லணும். இன்னும் நீங்க ரூமுக்கு போலையா? வேதாப்பாவும் தனியா தூங்குவா, நீங்க ரூமுக்கு போங்க, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஹலோ முருகேசன் சார். அடடே குஷ்பு மேடமா, வாங்க 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 வாங்க, வந்து உட்காருங்க. என்ன சார், எப்படி இருக்கீங்க? மேடமோட புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல வாங்க வந்து உட்காருங்க. இப்பதான் உங்க தலைவி வந்துட்டு போனாங்க. யாரு? அந்த பங்கஜம் கலவையா? ஆமா ஆமா ஆமா, நீங்க கொடுத்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டு பெரிய வீரவசனம்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. ஓஹோ, வந்து அழிச்சிட்டு போவான்னு பார்த்தா வீரவசனம் பேசிட்டு போயிருக்காளா? மேடம், அதுகளுக்கெல்லாம் உடம்பு பூரா திமிரு மேடம். பரம்பரை பணக்காரிங்கிற திமிரு அது ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு. அது எல்லாத்தையும் அடக்கி ஒதுக்கிறதுக்கு தானே இந்த குஷ்பு இங்க வந்திருக்கேன். உட்காருங்க மேடம், ஏன் நின்றுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க முதல்ல. தேங்க்யூ முருகேசன் சார். அப்புறம் மேடம் என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி, பூஸ்ட், போன்வீட்டா, ஹார்லிக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க? இட்ஸ் ஓகே முருகேசன் சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்க செஞ்ச உதவிக்கு கை மாறா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா மேடம், எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல. எதுக்காக அந்த பங்கஜத்துக்கு நெருக்கடி கொடுக்க சொன்னீங்க? உடனே எனக்கு காசு வேணும், இப்பவே எனக்கு அந்த காசு மொத்தத்தையும் எடுத்து வையின்னு எதுக்காக போய் பேச சொன்னீங்க? எதுக்காக நீங்களே அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஒத்துக்கிறீங்க? என்ன மேடம் நடக்குது? கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கான நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க முருகேசன் சார். அது வரைக்கும் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பட் உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்க. ஐ லைக் யூ so much. என்ன மேடம், நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு? உங்க பலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஒரு கிழவிய மிரட்டி விடுறதெல்லாம் சாதாரண விஷயம் மேடம். அப்படி இல்லை முருகேசன் சார், அவளை கிளவின்னு சாதாரணமாக இட போற்ற முடியாது. அவள் குடும்பத்தால் நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கை மாறாதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. இருக்கட்டும் மேடம், ஆனா இப்போ உங்க கையில உள்ள பணம்ல போயிருக்கு. அவளுக்காக நீங்க ஏன் இவ்வளவு பணம் செலவு பண்ணணும்? அதான். ஆனா என்ன முருகேசன் சார், பணம் 25 lakhs எல்லாம் ஒரு பணமா? அதெல்லாம் நிமிஷத்துல நான் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். சரி ஓகே, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க, நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்றீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் பணம் எனக்கு சீக்கிரமே வந்துருச்சு. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்ச நாள் இழுத்தடிச்சிருந்தா வட்டி பணத்தினாலும் வாங்கியிருப்பேன். பெரிய அமௌண்ட் வட்டி இப்போ குறையிறது தான் சங்கட்டமா இருக்கு. எனக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கைமாறா நான் எதுவும் பண்ணாமல் இருப்பேனா? இந்தாங்க சார், இதில் ஒரு 5 lakhs அமௌண்ட் இருக்கு, வச்சுக்கோங்க. மேடம், நிஜமாவே 5 லட்சம் இருக்கா? ஆமா முருகேசன் சார், டவுட்டா இருந்தா எண்ணி பார்த்துக்கோங்க. மேடமை போய் சந்தேகப்படுவேனா? அதெல்லாம் இல்லை மேடம், கண்டிப்பா இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்காக அந்த அன்னைக்கிளி இட்லி கடையை துரத்தி அடிக்க விட்டீங்க, இப்போ இந்த ஒரு ஹெல்ப், இதெல்லாம் நான் கண்டிப்பா மறக்கவே முடியாது முருகேசன் சார். உங்களுக்கு என்ன உதவினாலும் கண்டிப்பா என்ன கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேடம், உங்களை கேட்காம யார்கிட்ட கேட்க போறேன்? ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க சார், என்ன டவுட்? இல்ல, இந்த குடும்பத்துக்கு இம்புட்டு காசை கொடுத்து ஏன் இதை மீட்டு கொடுக்குறீங்கிறது எனக்கு தெரியாது. அது இருந்துட்டு போகுது, தெரியற அன்னைக்கு தெரியட்டேன். ஆனா அந்த திருட்டு பையன் வந்தானே, அது நெசமா இல்ல பொய்யா, இல்ல நீங்க வச்ச ஆளா? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஐயோ சார், அந்த விஷயம் கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த கிஃப்ட், அதை நான் எதுவுமே பண்ணல. உண்மையாவே திருடன் ஒருத்தன் வந்து நான் நகை வாங்கும் போது நேரட்டா வித்துட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் கையும் களவுமா பிடிச்சேன். ஆனா கடவுள் ஏன் பக்கம் இருக்காருங்கிறதுக்கு அந்த திருட ஒரு சாட்சி. இல்லைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு ஸ்மூத்தா முடிஞ்சிருக்காதுல்ல.
ஆமா ஆமா மேடம், நான் போய் பங்கஜத்துக்கு நெருக்கடி கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனா உடனே மயம் இருக்கவும் மயங்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி பங்கஜ கிழவி கேட்டுருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. என்னத்தையும் பண்ணிக்கின்னு அவன் பணத்தை கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் உங்களுக்கும் வேலை இல்லாம போயிடும், எனக்கும் கமிஷன் இல்லாம போயிருமேன்னு வருத்தப்பட்டு விட்டேன். அந்த சுப்பிரமணியாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதாவது, அவனே ஒன்றும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பொண்டாட்டியை கடை வைக்க சொல்லி அவன் பொழப்பு நடத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட ஏது 75 லட்சம், அதுக்கு எத்தனை சைஃபன்னு கூட அவனுக்கு தெரியாது. உண்மைதான் உண்மைதான் மேடம், நான் கூட இந்த திருடனா உங்களோட கேம்ல ஒரு ஆளுன்னு நினைச்சேன். அப்ப இது உண்மைதானா? ஆமா முருகேசன் சார், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அந்த பங்கஜம் என்ன தேடி வருவான்னு நான் கணக்கு போட்டேன். ஆனா அதை தாண்டி அவளுக்கு ஒரு திருட்டு பட்டம் கட்டி அவன் புள்ளையே அவளை அசிங்கப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த சான்ஸை விட்டா கண்டிப்பா நான் வேற எந்த சான்ஸ்லயும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் இந்த சான்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு உங்க சப்போர்ட்டும் கூட தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அட இருக்கட்டும் மேடம், நீங்க எனக்கு செய்யறதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்னடானா வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியே, பரவாயில்ல விடுங்க. நம்மள மாதிரி நல்லவங்கெல்லாம் கூட்டு சேர்றது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் மேடம். இன்னும் நிறைய பண்ணணும். வாழ்க வளமுடன். ஓகே சார், நான் ரொம்ப நேரம் அங்கே இருக்கக்கூடாது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அப்போ நான் கிளம்புறேன். ஆ ஓகே ஓகே மேடம், போயிட்டு வாங்க. la 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 la